முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு சீருடைகள், பாட புத்தகங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு இன்று முதல் நாளாக பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்பொழுது கோடை விடுமுறை முடிந்து இன்று முதல் நாளாக மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள் என்பது இன்று திறக்கப்படுகிறது. குறிப்பாக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்று பள்ளிகள் என்பது திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில், குறிப்பாக 1.5 மாதங்களுக்கு பிறகாக இந்த பள்ளிகள் என்பது திறக்கப்படுகிறது. தற்பொழுது நாம் அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில், மாதிரி பள்ளியில் இருக்கிறோம். இங்கு மாணவர்கள் அனைவரும் பள்ளிக்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக மாணவர்கள் பள்ளிக்கு வரும்பொழுது அவர்களுக்கு இன்று சாக்லேட் கொடுத்து உள்ளே அழைத்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இன்று பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு இன்றே சீருடை, அதே போல புத்தகங்கள் உள்ளிட்டவைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அனைத்து பள்ளிகளிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோடை விடுமுறை என்பது கடந்த மே மாதம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் என்பதனால் மார்ச் 17ஆம் தேதியே இந்த கோடை விடுமுறை என்பது தொடங்கியிருந்தது. கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு பிறகாக இன்று மாணவர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் பள்ளியின் சீருடை அணிந்து பள்ளிகளுக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். மாணவர்களுக்கு தனித்தனியாக எந்தெந்த அறைகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, எங்கு அவர்களுக்கான அந்த வகுப்பறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக மாணவர்கள் உள்ளே செல்லுவதற்காக அந்த அறிவிப்பு பலகை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு பலகையை பார்த்து மாணவர்கள் அந்தந்த வகுப்பறைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஆசிரியர்களும் ஆங்காங்கே இருந்து கொண்டு அவர்களுக்கு எந்த வகுப்பறைக்கு செல்ல வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளும் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இங்கு வந்து நேரில் ஆய்வு செய்ய இருக்கிறார். அதே போல மாணவர்களுக்கான சீருடை மற்றும் புத்தகங்களையும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை விலையில்லா பாட புத்தகங்கள், அதே போல 10ஆம் வகுப்பு வரையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் என்பது தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்பட இருக்கிறது. இதை தவிர 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2 செட் இலவச சீருடை என்பது வழங்கப்பட இருக்கிறது. அனைத்து பள்ளிகளிலும் இவை அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை சார்பாக சுற்றறிக்கை என்பது அனுப்பி செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் 4 கோடி பாட புத்தகங்கள், சுமார் 5 கோடி நோட்டு புத்தகங்கள் என பாட நூல் கழகம் சார்பாக ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் முதல் நாள் இவற்றை அனைத்தையும் கொண்டு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் புதிய மாணவர் சேர்க்கை என்பது தொடங்கி இருந்தக்கூடிய நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் மாநகராட்சியின் சார்பில் 417 பள்ளிக்கூடங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல 206 தொடக்க பள்ளிகளும், 130 நடுநிலை பள்ளிகளும், அதே போல 46 உயர்நிலை பள்ளிகளும், 35 மேல்நிலை பள்ளிகள் என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே காலை உணவு திட்டம் என்பது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் என்பது மாணவர்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து பள்ளிகளிலும் ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பி செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து பள்ளி வளாகங்களிலும் வகுப்பறைகள், கழிப்பறைகள், குடிநீர் தொட்டிகள் ஆகியவற்றை சுத்தம் செய்யப்பட்டு தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். பள்ளி திறக்கும் முதல் நாள் அன்றே மாணவர்களுக்கான விலையில்லா பாடத்திட்டங்கள் என்பது வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக ஏற்கனவே பள்ளி ஜூன் 1ஆம் தேதி தொடங்குவதாக தெரிவித்திருந்த நிலையில் அதனை ஜூன் 4ஆம் தேதி என்று மாற்றப்பட்டு இன்று இந்த பள்ளிகள் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் 1.5 மாதங்களுக்கு பிறகாக பள்ளிகளுக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக பள்ளி வகுப்பறைக்குள் எங்கெங்கே அவர்கள் அமர வேண்டும் என்பதற்கான அறிவுரைகளும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் அவர்களுக்கான அந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த வகுப்பறைக்குள்ளேயே மாணவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக இன்று பள்ளிகள் திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களுக்கான அனைத்து ஏற்பாடு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்று 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமான அந்த பள்ளிகள் என்பது திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் மாதிரி பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், அதே போல சீருடைகள் உள்ளிட்ட வழங்குவதற்கான அமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியரிடமே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். மேம், நீங்கள் என்ன இந்த கிளாஸ் மாணவர்கள் வந்து 1.5 மாதங்களுக்கு பிறகு வந்திருக்காங்க, எப்படி இருக்கு? 12th C2 மேம், ஹிஸ்ட்ரி குரூப் தமிழ் மீடியம் மேம், அரசு மேல்நிலைப்பள்ளி மாதிரி பள்ளி அரும்பாக்கம். அனைத்து ஏற்பாடுகளும் 2 நாளாக தலைமை ஆசிரியர் செஞ்சுட்டாங்க. எல்லாமே இப்போது ரெடியாக இருக்குது. மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள்லாம்
இப்போ காலை வழிபாட்டு கூட முடிஞ்சதுமே அவங்களுக்கு அது வழங்கப்படும். இன்னைக்கு முதல் நாள் வந்திருக்காங்க. ஏற்கனவே கோடை வெயில்னால 3 நாள் தள்ளி மாணவர்களுக்கு அந்த பள்ளிகள் திறக்கக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நோட்டு புத்தகங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஸ்கூல்ஸில் எந்த மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம்? எல்லா எல்லா அடிப்படை தேவைகளும் தலைமை ஆசிரியர் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாமே குடிநீர்லேருந்து வகுப்பறையிலேருந்து எல்லாமே டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் தான். வகுப்பறை மேலாண்மையிலேருந்து எல்லாமே தலைமை ஆசிரியர் சிறப்பாக செஞ்சுருக்கோம். தேங்க்யூ. ஆசிரியரிடமே கேட்டு தெரிஞ்சு கொண்டிருந்தோம். குறிப்பாக அனைத்து பள்ளி கட்டிடங்களிலுமே அந்த டிஜிட்டல் கிளாஸ் என்பது போடப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் இங்கு பள்ளி வகுப்பறையில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மாணவர்களுமே கேட்டுக்கலாம், நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க, இன்றைக்கி முதல் நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க 1.5 மாதத்துக்கு அப்புறம், இது எப்படி இருக்கு? என்ன சொல்கிறது, 11th C2 படிக்கிறேன். என் பேர் கிரிதரன். ஃபஸ்ட் நாள் முதல் நாள் வந்திருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு கிளாஸு அதுதான் பார்க்கணும். என்ன குரூப் படிக்கிறீங்க? இன்றைக்கி புத்தகம்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு வந்துருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறது எப்படி? கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் 12:30 C2 வந்தது பெருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிச்சிக்குது. புக்ஸு கொடுத்தா நல்லா படிப்பேன். இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது பப்ளிக் எக்ஸாம் அன்றைக்கி. அவ்வளோதான். ஸ்கூலுக்கு வரும்போது உள்ளேயே வந்து சாக்லேட் கொடுக்கறது வரவேற்பெல்லாம் இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் புக்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. மினிஸ்டர் வந்து உங்களை பார்க்க போகிறாங்க. இது எப்படி பெருமையாக இருக்குது. ஸ்கூல் இந்த ஸ்கூலில் தான் கண்டினியூவாக படிச்சுட்டு இருக்கீங்களா? எத்தனை ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்கூலில் படிச்சு? 7th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பள்ளிகள் இன்று திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் மாணவர்கள் அனைவருமே உற்சாகமாக, குறிப்பாக 1.5 மாதங்களுக்கு பிறகாக பள்ளிகளுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் நண்பர்களை சந்தித்ததும் அதே போல புதிதாக புத்தகங்கள் சீருடைகள் வழங்குவதையும் மகிழ்ச்சியாக பார்க்கப்படுவதாகவும் மாணவர்கள் கருத்தாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஆசிரியர்களும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கைக்கு ஏற்றவாறு பள்ளிகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கான குடிநீர் வசதி, அடிப்படை வசதிகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதே போல கோடை வெயிலின் தாக்கம் என்பது குறையாமல் இருக்கக்கூடிய நிலையில் அந்த வெயிலினால் குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்கான அதற்காகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுற்றறிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை அனைத்தும் தயார் நிலையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அனைத்து பள்ளிகளிலும் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய மாதிரி பள்ளியை பொறுத்தவரையிலும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் நேரடியாக வந்து இந்த பள்ளியை பார்வையிடுவதற்காகவும் அதே போல மாணவர்களுக்கு சீருடை, புத்தகங்கள் உள்ளிட்ட வழங்குவதற்காகவும் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. செலினா, கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டதை குறித்து களத்திலிருந்து நேரலையில் விவரங்களை அளித்ததற்கு நன்றி.